அரசு சமையல் ஈரோட்டிலிருந்து வந்த அன்பு பரிசுகளோடு தான் இன்னைக்கு உங்களை நான் சந்திக்கிறேங்க. அது என்ன அன்பு பரிசுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நான் ஒரு மேரேஜ்க்காக போயிருந்தேன். எங்கள் ரிலேஷன் வீட்டு மேரேஜ் தான். அங்கே வந்து என்னை நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கவர்ந்துச்சு. அதையும் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்து சுஜாதா, ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் சுஜாதா அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப சுஜாதா எனக்காக இந்த எள்ளு சீடை வாங்கி வச்சு கொடுத்து அனுப்புனாங்க. நான் உங்களுக்கு அதை வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாரம்பரியம் மாறாத எள்ளு சீடைங்க. ரொம்பவே மொறு டேஸ்டோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் போனப்பையும் இந்த எள்ளு சீடை எனக்கு கொடுத்தாங்க, இப்பயும் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் பாப்பாலேருந்து எல்லாருமே வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நல்ல ஒரு மொறுமொறுப்பாக அருமையாக இருக்குங்க. எள்ளு சீடை தயாரிக்கிறவங்களோட நம்பர் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. அப்புறம் சுஜாதா வீட்டில் அவங்களோட ஃப்ரெண்டுங்க, எங்கள் ஊருக்காரங்க தான், கரூர்காரங்க தான், சவிதா அவங்க பேர். அவங்க வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லாமே வந்து சுத்தப்படுத்தி அவங்க வந்து வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்காங்க. இதில் இருக்க கிருமி எல்லாம் எடுத்துருவாங்க. அவங்களோட நம்பருமே உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க. நல்ல விஷயம் எங்கே நடந்தாலும் வந்து அதை தெரியப்படுத்தணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோங்க. அப்புறம் கல்யாண வீட்டு நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அங்கே வந்து மாப்பிள்ளை ஊர்வலத்துக்காக ஒரு 2 வீலருங்க, அதாவது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அவங்க வீட்டில் வந்து அந்த 2 வீலர் முன்னாடி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதை வீடியோ எடுக்கணும்னு. அதையும் நான் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட வந்து நான் கேட்டேன், இதை நான் வீடியோவில் போடலாமா? அக்கா தாராளமாக போடுங்கக்கா, மாப்பிள்ளை அப்படியே ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கிற வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புகிறேன், போடுங்க அப்படின்னாங்க. அந்த வீடியோ வர்றதுக்கு எனக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த வண்டியை, அந்த 2 வீலர் தான், ஆனால் ரொம்ப வித்தியாசமான 2 வீலருங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் எல்லாரும் ரசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த கல்யாண வீட்டு காலை டிஃபன் இருக்குதுங்க, கேட்கவே வேண்டாம், அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க. இட்லி, எங்கடா சரசமா எங்கே போனாலும் இட்லியை விடுறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த இட்லியில் வந்து எந்த கலப்படமும் இல்லை அப்படிங்கிறது வந்து கண்ணில் பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கூடவே வந்து புட்டு, கடலைக்கறி இருந்துச்சு. எல்லா டிஃபனுமே அருமையாக இருந்துச்சு. அந்த டிஃபன் வெரைட்டிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அதாவது கல்யாணத்தில் வந்து சாப்பாடு அமையிறது அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களோட கொடுப்பனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கல்யாண வீட்டில் வந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக கொடுக்க பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கல்யாண வீட்டிலேருந்து போகலாங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கு ஒரு வாகனம் சொன்னேன் இல்லைங்களா? இதுதாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. இந்த வெஹிக்கிள் வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு கேரளாவிலேருந்து கொண்டு வந்ததா, அதாவது ஃபாரின்லேருந்து வரவழைச்சி கேரளாக்காரர் கொண்டு வந்ததாக நான் கேள்விப்பட்டேங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. வித்தியாசமான முயற்சி. இந்த திருமண பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்தி இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை அலங்கரித்து வர்றதுக்காக அவங்களுக்காக பாருங்கள் இந்த மாதிரி பூப்பந்தல் அமைச்சிருந்தாங்க. இதுவும் என்னை ரொம்பவே கவர்ந்துச்சுங்க. அதனால் அதையும் ஒரு ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளை நாட்டுக்கல்ல எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணி கோவிலில் போய் முகூர்த்தம் முடிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா தான் வந்து ரிசப்ஷன் ஹால் வந்து ரெடியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ரிசப்ஷன் ஹாலும் வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை கோவிலேருந்து வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பூப்பந்தரில் வச்சு தான் பொண்ணு மாப்பிள்ளை வந்து மணவரை, அதாவது ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த 4 கால்களையும் அந்த முறக்காரங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு முறக்காரங்க யார் தூக்கிட்டு வரணுமோ அவங்க தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு இந்த மணப்பந்தல் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் பூப்பந்தல்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கல்யாண வீட்டில் சாப்பாடு ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கல்யாண வீடுனாலே நல்லா தானே இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சில வீடுகளில் வந்து எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கேரட் அல்வா, உளுந்து வடை, ப்ரெட் சாண்ட்விச் இருந்ததுங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ரெட் சாண்ட்விச்சுக்கு ஒரு ஜாம் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ இட்லி, அந்த இட்லியில் கலப்படமே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பார்க்கும்போதே வந்து வீட்டு இட்லி மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு பூண்டு குழம்பு, அப்புறம் தேங்காய் சட்னியும் இருந்துச்சு. அப்புறம் பொங்கலுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் இருந்துச்சுங்க. அப்புறம் புட்டுங்க. புட்டு வந்து ரொம்ப மினி சைஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த புட்டுக்கும் கடலைக்கறிக்கும் காலையில் வந்து வயிற்று கெடுக்காத உணவு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிப்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் வடை அந்த இடத்துலையே வந்து நல்லா சூடாக அப்பப்போ போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க சாப்பிட்றவங்களுக்கு. அப்புறம் பாலக் பூரியும் பன்னீர் கிரேவியும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவுமே. அப்புறம் செட் தோசை, வடைக்கறி எல்லாமே வந்து அப்பப்போ வர்றவங்களுக்காக வந்து எல்லாமே சூடாக தான் போட்டுட்ருந்தாங்க. அதிகமாக செஞ்சும் வைக்கலைங்க.
அப்பப்போ சுட சுட தோசையெல்லாம் வந்து சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க. அந்த தோசைக்கு வந்து சிகப்பு சட்னி, பச்சை சட்னி, வெள்ளை சட்னி, சாம்பார் இது எல்லாமே வந்து நல்லா சூடாக ரெடியாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் சமையல் பண்ணுற இடமுமே அந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அந்த இடம் வந்து ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. 2 சைடும் இந்த மாதிரி பஃபே போட்டிருந்தாங்க. மக்கள் வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க. அதுவும் காலையில் அவங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து முகூர்த்தம் முடிஞ்சுதுங்க. அதனால் ரொம்ப ஏர்லியராகவே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அந்த இளம் வெயிலில் நின்றுட்டு சாப்பிட்டது ரொம்ப இதமாக இருந்துச்சுங்க. கல்யாணம் அட்டன் பண்ண திருப்தியோட நானும் எங்கள் சம்பந்தியும் சாப்பிட்டுட்டு சுஜாதாவோட ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் போயிருந்தோங்க. அங்கே சுஜாதாவோட ஃப்ரெண்டு சவிதா நமக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இப்போ அவங்கக்கிட்டே கேட்டுடலாங்க. ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் போயிட்டு சாரீ வீடியோ இல்லாமலாங்க, கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே காட்டுறேங்க. இவங்க வந்து சுஜாதாவோட ஃப்ரெண்டுங்க, நம்ம ஊர்க்காரங்க. ஆமாங்க, எங்கள் ஊர்க்காரங்க, கரூர்காரங்க. சவிதா இவங்க பேர். நான் லாஸ்ட் டைம் சுஜாதா அவங்க ஷாப்புக்கு வந்தப்பயே சுஜாதா வந்து எனக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, எல்லாமே சொரக்காய், புடலங்காய், முள்ளங்கி, ஏகப்பட்டது. நான் ஒரு 10 நாளைக்கு மேலே அதை தாங்க சமைச்சேன். இந்த முறையும் நான் வந்திருக்கேன்னு சுஜாதா சொன்ன உடனே இவங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வெஜிடபிள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்க ஈரோட்டில் இருக்காங்க. இந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து, இதில் இருக்க ஃபங்கஸ்லாம் எல்லாம் எடுத்து நீட்டாக அவங்க வந்து வெஜிடபிள் ஷாப்பில் வச்சுருக்காங்க இல்லைங்களா? அப்புறம் எல்லாரோட வயிறையும் நிறைக்கிற உணவு தொழிலும் அவங்க ஹோட்டலும் வச்சு நடத்திட்டு வராங்க. இப்போ அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம அவங்க கிட்ட சவிதா கிட்ட கேட்டலாங்க. சொல்லுங்கள். வணக்கங்கம்மா, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்லேருந்து வரையில வந்து நிறையா அந்த விஷம், உரம் எல்லாம் போட்டு தான் வந்து வருதுங்க. நம்ம மார்க்கெட்டில் வெள்ளாமை விளைவிக்கையிலேயே வந்து நிறைய உரம் போட்டு தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுக்கு நிறையா சானிடைசேஷன் இல்லாம தான் இருக்குது. வைரஸ், ஈகோலி அந்த மாதிரி என்ன சொல்ல முடியும், கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாம நிறைய எல்லாமே இருக்குதுங்க. அதை நம்ம வந்து பல்கா வாங்கிட்டு வர்றோம். இப்போ இன்னொன்று மார்க்கெட்லயே வந்து ஒரு காயும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வந்து ஒரு மருந்து நினைச்சு தான் தர்றாங்களாமா. இப்போ வெள்ளை முள்ளங்கி நல்லா இருக்குது, பீட்ரூட் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே ஷைனிங்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு மருந்துல ஒரு ஆயில் பேஸ்டு இருக்கிற ஒரு மருந்துல நினைச்சு தர்றாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு வந்துங்க ப்ரீ வாஷ் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து மெயின் வாஷ் பண்றோம். அந்த எந்த கெமிக்கல்ஸும் நம்ம யூஸ் பண்றது இல்லைங்க. காத்தையும் தண்ணியும் வேற வேற ஸ்டேஜ்ல கலந்து விட்டு இந்த காய் மேல படிஞ்சிருக்கிற அழுக்கு, பூச்சிக்கொல்லி மருந்தோட சுத்தப்படுத்தி சேல் பண்றீங்க. ஆமாங்க, இது வந்து லேப் சர்டிஃபைடுங்க. அதாவது விஷமான காய்கறியை வந்து நாங்கள் ஆர்கானிக்கா பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் ஆர்கானிக் வாங்கி கொடுக்கலீங்க, பட் ஆர்கானிக் இல்லாம இருக்கிறத வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணி கொடுக்குறோம். உருளைக்கிழங்கெல்லாம் பார்க்கும் போதே பாருங்க, நல்ல ஒரு ஷைனிங்கா அப்படியே பியூரா இருக்கு, அழுக்கே இல்லாம. இது நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது இப்போ சண்டே வாஷ் பண்ணிடுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த காய் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. காய் வந்து அதனோட இயல்பான தன்மைக்கு வந்துருதுங்க நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறதுல. நீங்க இதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே காயோட ரியல் டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே கிடைக்குது. இதுல வந்து சில காய் வந்து ஒரிஜினல் லைஃபுக்கு வர்றதுனால அதனோட சில காய் வந்து உடனே வாடுங்க. என்னடா அது ஷைனிங்கா இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அதோட வேஷம் கலைஞ்சிருது, அதுதான் உண்மைங்க இதுல. அப்புறம் நீங்க அந்த ஹோட்டல் எங்க வச்சிட்டு இருக்கீங்க? திண்டல்ல வச்சிருக்கேன். திண்டல் ஹோட்டல் நேம்ங்க? ஸ்ரீ கிருஷ்ணா கஃபே வெஜிடேரியன். ஸ்ரீ கிருஷ்ணா கஃபே வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு நான் ஃபுட் ரிவ்யூவும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். நீங்க வந்து கண்டிப்பா ஈரோடு வந்தீங்கன்னா திண்டல்ல போய் கிருஷ்ணா கஃபேல சாப்பிட்டு பாருங்க. அவங்க சொல்றதுலயே வந்து அங்க ருசியும் மனமும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலை ஆத்மார்த்தமா பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா அந்த வெஜிடபிள் ப்ராசஸ் இது நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பேக் சப்போர்ட் தான். இது எல்லாமே அவரோட ஐடியா தான். நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும், நம்ம சாப்பிட்ற மாதிரி தானே மற்றவங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டு வந்து இது சரியில்லை, இல்ல ஒரு வேற ஏதாவது ஒண்ணுன்னா மாத்திக்கலாம். ஆனா சாப்பிடுறது வயிற்றுக்குள்ள போனது எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து இது எப்படி பண்ணலாம்னு யோசிச்சு நல்ல விஷயத்த நல்லபடியா அவங்க போய் சேர்க்கணும்னு அவங்கதான் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து ஒரு வீட்டுக்காரருக்கும் சரி உங்களுக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். நல்லா பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப கண்டிப்பா உங்க ஷாப்புக்கு நான் வரேன். எல்லாத்துக்கும் காரணம் சுஜாதாவும் அண்ணாவும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு சுஜாதா வந்து எங்க எது நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து பார்த்து வாங்கி, எனக்கு இப்ப கோதுமை மாவு வாங்கி
வச்சுருக்காங்க, சீடை வாங்கி வச்சுருக்காங்க, முறுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெஜிடபிள். ஈரோட்டில் எங்கே என்ன வேணும்னு சுஜாதாவை கேட்டால் தெரிஞ்சிடும். நீங்கள் வாட்ஸ்அப் காலில் வர்றவங்க கூட அவங்ககிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் வாங்கிக்கலாம். அண்ணாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு சப்போர்ட்டும் எனக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரசு சமையல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகையெல்லாம் கொண்டு வந்து வைங்கம்மா, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, கொடுக்குறேன் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிதான் இல்லையா? எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து வளருவாங்கம்மா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அக்கா ரொம்ப மெனக்கிடுறாங்க. அக்காவுக்கு அண்ணா வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இல்ல இதுல ஒரே இருக்குல்லம்மா, குழந்தைங்களுக்குலாம் நம்ம அப்படியே தானே பிடிக்கும். எத்தனை உடம்பு எனக்கு சில சமயம் முட்டைக்கோஸ் எல்லாம் பிடிக்கும், அந்த மருந்து வாசனையே சாப்பிட மாட்டோம். அவரைக்காயில பாத்தீங்கன்னா அப்படியே வேகும் போதே அந்த மருந்து ஸ்மெல் வந்து அப்படியே பச்சை கலர்ல போகுதுங்க. தண்ணியில கழுவில சாயத்துல நினைச்சு அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் சுஜாதா கிட்ட இருக்கு. பிரேயர்ல இருந்து ஹீலிங்ல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பத்தாதுங்க. ஒரு நாள் கூடவே இருந்தாதான் அது எல்லாத்தையுமே வீடியோ கொடுக்கறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லல, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் எனக்கு இருக்கு, அதுக்காக சொல்றேன் நான். கண்டிப்பாங்கம்மா, இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கண்டிப்பா பகவான் தான் எனக்கு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு நான் நம்புறேன். பகவான் வந்து அவரை வந்து உங்க ரூபத்தில் நான் பாக்குறேன். ஒரு கருவியா அனுப்பியிருக்காரு, அவ்வளவுதான்டா, அப்படிலாம் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி ஈரோடு கல்யாணத்துக்கு போயிட்டுங்க, சுஜாதா அவங்க ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் ஷாப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு அங்கே இருந்தவங்களோட எல்லாரோட அன்பு இது எல்லாத்தையும் உணர முடிஞ்சுது. சுஜாதா பாருங்கள், எனக்காக வந்து ஒரு கலம்கரி நைட்டி அனுப்பி விட்டாங்க. இந்த வீடியோ எதுவுமே பெய்டு ப்ரமோஷன் கிடையாதுங்க, ஒரு அன்பால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை நாங்கள் எல்லாருமே பரிமாறிக்கிறோம், அவ்வளோதாங்க. அப்புறம் கல்யாண வீட்டில் தாம்பூல போய் கொடுத்தாங்க, அதில் கடலை மிட்டாய் தேங்காயெல்லாம் இருந்துச்சு. அந்த பித்தளை தட்டு வந்து சுஜாதா தான் எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தனுப்பினாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு, அதே மாதிரி ஊதுபத்தி, இது எல்லாமே சுஜாதா வந்து எனக்காக வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த திரி கூட வாழை நார் திரிங்க. அந்த ஊதுபத்தி எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனேன், ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. பாதி எங்கிட்ட பாக்ஸோடு இருந்துச்சுங்க, அதை வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. பசு நெய் கூட விளக்கேற்றுறதுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் எங்கள் குட்டிமாவுக்கு ஒரு ஸ்கர்ட்டுங்க, அப்படியே ரன்னிங் ஸ்கர்ட்டு தான் காட்டனில், அதுவும் சுஜாதா வந்து அன்போடு கொடுத்து அனுப்புனாங்க. 2 கொடுத்து அனுப்பியிருக்காங்க, 1 பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி 1 ரிட்டன் அனுப்பணுங்க. அவங்கக்கிட்டே நம்ம மெட்டீரியல் எடுத்து கூட குழந்தைங்களுக்கெலாம் ஸ்டிச் பண்ண கொடுக்குற மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸும் அங்கே இருந்துச்சுங்க. அப்புறம் இன்ஸ்கர்ட் எல்லாமே நிறைய இருந்துச்சு, நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸாக எடுத்து வந்திருக்கேங்க. அப்புறம் நான் 2 saree வாங்கினேங்க. அப்புறம் எங்கள் சம்மந்தியும் ஒரு saree வாங்கினாங்க, இப்போ அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த சேரீயோட ப்ரைஸு 850 தாங்க வந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அதனால் இதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு ப்ளூ கலர் சேரீயும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, இதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சம்மந்தியும் அந்த 850 ரேஞ்சில் இன்னொரு சேரீ எடுத்துக்கிட்டாங்க. இதுவுமே வந்து காட்டன் சேரீ தாங்க. இந்த மாதிரி காட்டன் சாரீஸு, சில்க் காட்டன் சாரீஸு, டசரு, இக்கட்டு, இந்த மாதிரி நிறைய சாரீஸ் அங்கே இருந்துச்சுங்க. அப்புறம் சல்வாரும் நிறைய காட்டன் சல்வார்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சல்வார் எல்லாமே எங்கள் பொண்ணு வந்து வாட்ஸ்அப் காலில், அதாவது வீடியோ காலில் பார்த்து செலக்ட் பண்ணாங்க, நான் எடுத்துகிட்டு வந்தேங்க. அவங்களுக்கு வந்து ரெஃப்யூஸ் போடுறதுக்கு நிறைய சுடிதார் தேவையாக இருந்துச்சு, இப்போ சமயத்தில் எடுக்கவே இல்லை. ஆனால் எங்கள் பொண்ணுக்கு வந்து அங்கே சுஜாதா கிட்ட எடுக்கிறது தான் எப்பயுமே பிடிக்கும். அதனால் நீங்கள் போகிறீங்கல்லம்மா, அங்கேருந்து வீடியோ காலில் காட்டுங்கன்னு சொன்னால் இது எல்லாமே நான் அவளுக்காக காட்டினேன். இப்போ இந்த சுடிதார் எல்லாமே எங்கள் பொண்ணுக்காக அங்கே வாங்கினது தாங்க. அவங்கக்கிட்ட இருக்க சல்வார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் தனி வீடியோவாக எடுத்து வந்திருக்கேங்க, உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க. சுஜாதா அவங்க ஃப்ரெண்டு சவிதா அவங்க ஸ்ரீ கிருஷ்ணா கஃபே ஹோட்டலோட நம்பர் இது தாங்க, திண்டலில் இருக்குங்க. நீங்கள் யாராவது தேவைன்னா நீங்கள் அங்கே போகலாங்க. அதே மாதிரி இந்த க்ரீன் கார்டன் நம்பரும் இதில் இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு 2 நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. அப்புறம் இந்த சுடியுமே எங்கள் பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நெட்டட் டைப் தாங்க, இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. இன்னும் நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருந்தது, அதனால் சரி போகிறோமே, சரி சாரீ வீடியோவும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேங்க. இதையெல்லாம் நான் அடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுக்குறேங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் சுஜாதாவை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதுலேயுமே நான் உங்களுக்கு சுஜாதாவோட நம்பரும் ஷேர் பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த எள்ளு சீடை நம்பரு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் க்ளீனிங் நம்பரு, இந்த மாதிரி சுஜாதா அவங்க நம்பரு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்க எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் கொள்ளு பொடி, பஜ்ஜி மிக்ஸு, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸு, இன்னும் நிறைய பொடி வெரைட்டிஸ் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.